ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. இந்து மதத்தின் பிரிக்க முடியாத அடையாளம் வராகம். வராகத்தின் ஆச்சரியமூட்டும் தகவல்களை பார்ப்போம். விஷ்ணுவின் 3வது அவதாரம் வராகம். இதனை பன்றி என்று பொதுவாக கூறிவிட முடியாது. இது ஒரு வகை காட்டுப்பன்றி. மகாவிஷ்ணு முதலில் தண்ணீரில் மட்டுமே வாழும் மச்ச அவதாரம் செய்தார். பிறகு தண்ணீர் மற்றும் நிலத்தில் சமமாக வாழும் ஆமை அவதாரம் செய்தார். அடுத்து நிலத்தில் அதிகமாகவும் தண்ணீரை விட்டு கொடுக்காத உயிரினமாகவும் அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சியை குறிக்கும் வராகமாக அவதாரம் செய்தார். வராகம் என்கிற வைல்டு போர் அறிவியல் படி 16 சப்ஸ்பீஷிஸ் கொண்டது. இதில் இந்திய துணைக்கண்டத்து அதாவது இந்தியன் போர் மிகவும் அழகானதும் ஆக்ரோஷமானதும் வலிமையானதும் ஆகும். நாளடைவில் போர் வீட்டு பிராணிகளாக வளர்க்கப்பட்ட போது அதன் ஹாபிடேட் மாற்றம் கண்டு இன்றுள்ள பன்றியாக மாறிவிட்டது. ஒரு காலத்தில் பார்க்கும் இடமெல்லாம் இருந்த இந்த காட்டு மிருகம் தற்போது அவ்வளவு எளிதில் காண முடியவில்லை என்பதனால் வராகத்தை பன்றியுடன் ஒப்பிட்டு விடுகிறோம். நம்மை கண்டால் பன்றி ஓடும், ஆனால் உண்மையில் காட்டு பன்றியை கண்டால் நாம் தான் ஓட வேண்டும். அவ்வளவு வலிமையானது. மனிதன் வராகத்தின் திறனை கண்டு அஞ்சியதால்தான் அதனை கடவுளாக பாவித்தான் என்பதே நிதர்சனம். வராகம் என்கிற சமஸ்கிருத பெயர் நேரடியாக காட்டு பன்றியை தான் குறிக்கிறது. எனினும் இதற்கு சுகனன் என்று மற்றொரு பெயர் உள்ளது. அது இந்த மிருகம் மூச்சரிக்கும் ஒரு வினோதமான பயமுறுத்தும் ஒலியை குறிக்கும் என்பது பெயர். மேலும் வராகம் பிரம்மாவின் மூச்சு காற்றிலிருந்து பிறந்ததாக புராணங்கள் கூறுவதால் இப்பெயர் பெற்றதாக அறியப்படுகிறது. விஷ்ணுவின் வராக அவதாரம் கடலில் மூழ்கிய பூமாதேவியை காப்பாற்றும் விதமாகவே பல புராணங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கு பல காரணங்கள் உள்ளன. பூமி நீருக்குள் அழுந்திய காரணம் பூமி சுமைப்பட்டிருந்ததே. இதனால் பாதாள லோகத்தில் ரசாதலம் என்னும் பகுதி வரை பூமி அழுந்தியதாக புராணங்கள் கூறுகின்றன. இதற்கு ஓரளவு அறிவியல் சான்றுகளும் உண்டு. இதில் ரசாதலம் அசுரர்கள் வாழும் இடம். ஆதலால் அசுரன் ஹிரண்யாக்ஷன் பூமியை தண்ணீரில் மறைத்தான் என்று புராண கதை தோன்றியது. வராகம் இயல்பாகவே தண்ணீரில் விளையாடும் குணமும் பூமியை கிளறும் தன்மையும் கொண்டிருந்ததால் பாதாளத்தில் மறைந்திருந்த பூமியை தண்ணீரில் விளையாடி கிளர்ந்து மேல்கொண்டு வந்ததாக புராண கதைகள் கூறுகின்றன. முதலில் சிருஷ்டி தொழிலை மையப்படுத்தி படைக்கும் கடவுளான பிரம்மாவே வராக ரூபம் எடுத்து வந்து தாமரை இலையின் கீழே இருந்த பூமியை தண்ணீரில் மிதக்கவிட்டு உயிர்களை உண்டாக்கினார் என்று புராணங்கள் கூற, பிறகு இது காக்கும் கடவுளான விஷ்ணுவின் அவதாரமாக மாறியது. தண்ணீரில் மிதந்த பூமியை மறுமுறை அமிழ்த்த முடியாதபடி அஷ்டநாகங்கள், யானைகள், மேதுகள் கொண்டு பூமிக்கு களம் கொடுத்தார் என்று புராணங்கள் விவரிக்கின்றன. வராக பூமாதேவியிடம் பேசும் விதமாக அமைந்த வராக புராணம் இந்து மதத்தின் சிறப்புமிக்க 18 புராணங்களுள் ஒன்று.